அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லவனை போற்றி வல்லல் கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமான சங்கையான ஒரு நேரத்திலே அல்லாஹ்வுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமது கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி ஏராளமான இல்முகளை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அனைவர்களும் துவா செய்ய சொல்லியிருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவானாக. அன்பர்கள், சகோதரர்கள், மஹல்லாவாசிகள் வியாபாரத்துக்காக வேண்டி அவங்களுடைய வர்க்கத்துக்காக வேண்டி துவா செய்ய சொல்லியிருக்கின்ற எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பரக்கத்தான வாழ்க்கை தந்து அமல் செய்ய நசீபை தருவாயாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய தினத்தை நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய தௌஹீதை பற்றி சொல்லக்கூடிய சூரத் இஹ்லாஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பான ஒரு சூரத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். அதனுடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம். இவ்வுலகத்திலே மறுமையிலே ஏராளமான நன்மைகள் தரக்கூடிய மிக அற்புதமான சூரா. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதன் மூலமாக அமல் செய்வதற்கு நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். அதை அறிந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து எல்லோருக்கும் சேர் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நன்மையான சேவைகளை அதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குல் ஹுவல்லாஹ் சூராவிலே சொல்கின்றான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர் அல்லாஹுடைய திருநாமத்தை ஆரம்பம் செய்கின்றேன். குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே, நீங்கள் சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹு ஸமத். அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். லம் யலித் வலம் யூலத். அவன் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு நிகராக எவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான தௌஹீதான சூரத் நாம் எல்லாம் அறிவோம். உலகத்தில் யாருக்கும் இந்த தன்மையான ஒரு இதே இல்லை என்று சொன்னால் அவங்கெல்லாம் நம்முடைய அல்லாஹ்வாக ஆக முடியாது. யாராயிருந்தாலும் சரி, அவன் ஒருவனாக இருக்கணும், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நம்ம உலகத்தில் பார்க்குறோம், மாற்று சமுதாயத்தினர்கள் கடவுளை என்று சொல்லக்கூடிய வலுவிடக்கூடிய அந்த கடவுளுக்கு எல்லோருடைய தேவை இருக்கிறது, எல்லோருடைய ஹெல்ப்பு அவங்களுக்கு தேவை இருக்கிறது. அதே பார்க்கலாம். அது மாதிரி நம்ம நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு செல்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நபி அவங்க மீது ஸலவாத் ஸலாம் உண்டாவதாக நம்ம சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் என்று சொன்னால் அவன் ஒருவனாக இருக்கணும், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை உலகத்தில். அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், யார் இறைவன் யார் இறைவன் இல்லை என்று அழகாக தௌஹீத் சொல்லக்கூடிய இந்த திரு வசனம், அழகான சூரா, நன்மை தரக்கூடிய சூரா. இதை வைத்து நம்ம அல்லாஹ் ஒருவனாக அறிந்து கொள்ளலாம். அது எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த வழிபாடு செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, இந்த தன்மை யாருக்கு இருக்குது என்று ஆராய்ச்சி செஞ்சாலே அல்லாஹ் ஒருவனை அறிய முடியும். யாராக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய கடவுளத்தில் போகிறோம், பெரிய தர்காவுக்கு போகிறோம், பெரிய யஹூதி நஸ்ராக்கள் பைத்துல் முக்கத்துக்கு சென்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த இடம், மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், அவங்க எல்லாம் தனித்தனியாக என்ன செய்கின்றார்கள், அவங்களுடைய அந்த சிறுக்கை வச்சு வழிபடக்கூடிய அந்த நிலைகளை பார்த்து நம்ம உணர்ந்தால் சரி, இப்படி இருக்குதா மட்டும் அந்த இடத்துல நம்ம பார்த்தா போதும். ஒருவனாக இருக்கிறானா, அவன் தேவையில்லாதவனாக இருக்கிறானா, யாரும் படவும் இல்லை, பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக அவனை போல எதுவுமே இல்லைன்னு பார்த்தாலே நமக்கு அந்த சூறாவுடைய தௌஹீதான அல்லாஹ் ஒருவனை நம்ம அறிய முடியும். அப்படிப்பட்ட அறிந்து தௌஹீதை அறிந்து வழிபடக்கூடிய உலக மக்களை அல்லாஹ் ஆக்கி அறிவானாக. அடுத்து இந்த சூறாவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு தடவை ஓதுனா
குர்ஆனுடைய 10 ஜூஸு ஓதுனுக்கு சமமாக இருக்கிறது என்று நம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு தந்தாங்க. 2 சூறா ஓதுனா 20 சூறா, 3 சூறா ஓதுனா ஒரு குர்ஆன் முழுசாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்குகிறான். அப்படிப்பட்ட சிறப்பான சூறா. அது என்ன செய்யலாம்? சும்மா இருக்கும்போது குல் ஹுவல்லாஹ் சூறா எல்லோருக்கும் அறியக்கூடிய சிறிய 3 ஆயத்து கொண்ட சிறிய சூறா. இதை ஓதி நம்ம என்ன செய்யலாம்? நன்மைகள் அதிகமாக நன்மை நம்ம பெற முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ சிறப்பில் இந்த துனியாவில் வச்சுருக்கிறோம். இந்த சூறாவை அதிகமான முறையில் ஓதி நம்ம என்ன செய்யலாம்? நன்மைகள் பெறக்கூடியதாக. அதனால தான் நம்ம ஏதாவது ஃபாத்தியா ஓதுகின்ற பொழுது அது ஃபாத்தியா ஓதி குல் சூறாவை 3 தடவை ஓத காரணமே என்ன? நம்ம முன்னோர்கள் 3 தடவை ஓதுவதற்காக வேண்டி நமக்கு கட்டுத்தருகின்றார் என்று சொன்னால் அது குர்ஆன் ஓதிக்கு சம நன்மைகள் அதில் இருக்கிறது. அந்த நன்மையை அடைவதற்கு நம்ம அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அடுத்து அதை ஓதி நம்முடைய மறுமைக்குண்டான கபருக்குண்டான நன்மையை சேர்த்து வைப்பது. கபர் என்பது கபரு சுந்தூக்காமல், அந்த கபரு ஆகிறது அமல்களை சேகரிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்? லட்சக்கணக்கான குல் ஹுவல்லாஹ் ஓதி வாழ்க்கையில் ஓதி நம்ம யாரும் இல்லை அந்த வீட்டில் இந்த சூறாவை அதிகமான முறையில் ஓதி நன்மைகளை நம்ம சேர்த்து வைப்பது அந்த கபரில். நம்ம முன்னோர்கள் அதிகமான லட்சக்கணக்கான குல் ஹுவல்லாஹ் சூறாவை ஓதி அவங்களுடைய யாரும் இல்லாத தனிமையான இருட்டான புழு பூச்சி இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்காக வேண்டி சேகரிப்பது. இதுவும் சிறப்பான அமலாக இருக்குது. யாரெல்லாம் அந்த சிறப்பான அமல்களை அறிந்து நம்ம ஓதி அந்த கபருக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம். எனவே தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வரலாறை சொல்லித் தருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்துக்கு போய்விட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா மதீனாவில் இறக்கின்றார்கள். எல்லோரும் அவங்களுடைய கஃன் தஃபனுக்காக வேண்டி ஏற்பாடுகள் நடக்குது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து வருவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள். என்னுடைய கஃன் தஃபமெல்லாம் அடக்கி முடித்து விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள்? கபருக்கு சென்று அருகாமலே தொழுவதற்காக வேண்டி நின்று விட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்றது தான் தாமதம். வானத்திலிருந்து அப்படியே மழை பெய்கிற மாதிரி மலக்குமார்கள் அந்த ஜன்னத்துல் பக்கி கபிரிஸ்தானில் நிரப்பி வழிந்து விட்டார்கள். மலக்குமார்கள் தொழிலெல்லாம் முடித்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, இவ்வளவு சிறப்புகள் முஆவியா கிடைப்பதற்கு காரணம் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நாயகமே யா ரசூலல்லாஹ், எல்லா மலக்குமார்களும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களை நேசிக்கூடியவர்களாக இருந்தாங்க. காரணம், உலகத்திலேயே அதிகமான குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதக்கூடிய நபர் யார் என்று பார்த்தால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் அதிகப்படியான சூரா குல் ஹுவல்லாஹ் ஓதியிருக்கின்றார்கள். எனவே எல்லா ரஹமத்துடைய மலக்குமார்கள், வானத்திலே மலக்குமார்கள், பூமியிலே மலக்குமார்கள், எல்லா மலக்குமார்களுடைய எண்ணிக்கை காபத்துல்லா ஷெரீஃபிலே வலம் வந்து கொண்டிருக்கிற மலக்குமார்கள், பலதரப்பட்ட மலக்குமார்கள் அனைவர்களும் வந்து விட்டார்கள். காரணம், இவங்க அதிகமான முறையில் குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதக்கூடியவர்களாக இருந்தாங்க. எல்லா மலக்குமார்களும் இவங்களை பிரியப்பட்டாங்க, நேசித்தாங்க. அதனுடைய அந்த சிறப்பு தான் இப்போ பார்க்குறீங்க என்று அறிவித்து கொடுப்பாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எனவே அன்பார்ந்த நல்லவர்களே, தாய்மார்களே, உலக முஸ்லீம் மக்களே அனைவர்களும் இந்த தௌஹீதான சூறாவை ஆய்வு செய்து நம்ம தீன் துனியாவில் அதிகமான முறையில் ஓதி, சின்ன சூறா நேரம் கிடைக்கின்ற பொழுது ஓதி அதை குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து, உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, அனைவருக்கும் ஷேர் செய்து இந்த அதிகப்படியான சூறாவை நம்ம அதிக நம்ம ஓதி இம்மை மறுமை மலக்குமாருடைய முகப்பத்து, அல்லாஹுடைய ரஹமத்து, பரக்கத்து, அனைத்து நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நன்மக்களாக வல்லோன் அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருடைய துவாக்களை இந்த கமெண்டில் அதிகமான நபர்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வியாபாரங்களில் வீடுகளை பறக்கச் செய்து நோயினுடையெல்லாம் அப்புறப்படுத்தி எல்லா தேவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்து நம் அனைவருக்கும் தந்து அல்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.